சில பேர் நம்ம வாழ்க்கையில் பேசி பழகிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க இல்லாத நாள் நம்ம கண்ணும் மனசும் அவங்கள தேடும். வணக்கம், நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறது தமிழ் ஆடியோ கதைகள். நான் உங்கள் ஆர்ஜி ஹரீஷ். சென்னையில் காலையில் நேரத்துக்கு ஒரு தனி சத்தம் இருக்குங்க. அது முழுசான ஒரு நாய்ஸி எஃபெக்ட் கிடையாது, பட் முழுசான அமைதியும் கிடையாது. காலையில் பால் பாக்கெட்டு, பைக் சவுண்டு, தூரத்தில் டெம்பிளில் ஓட்டுற ஸ்பீக்கர் சவுண்டு, டீ கடையில் பாத்திரம் கழுவுற சத்தம், மழை வர போகிற மாதிரி ஒரு வானிலை. அதுக்குள்ளே தான் எம்டிசி பஸ் ஸ்டேஷன்லேருந்து, அதாவது பஸ் டெப்போன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கேருந்து கிளம்புறதுக்கு தயாராகுது. டிரைவர் சீட்டில் கொஞ்சம் டயர்டாக உட்காந்துருக்க கண்டக்டர் டிக்கெட் பண்டல் எடுத்து என்னென்ன இருக்குதுன்னு கவுண்ட் பண்ண சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். ஏன்னா கோல்டு வெதர்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி ஒரு வானிலை. பஸ் இன்ஜின் மட்டும் திரு 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 திருன்னா அசந்துக்கிட்டே இருக்கும். என்ன சொல்கிறீங்க? அந்த ஃபஸ்ட்டு பஸ்ஸில் தான் நம்ம நிலா தினமும் ஆஃபீஸ்க்கு போவாங்க. 21 வயசுங்க, கார்ப்பரேட் ஆஃபீஸ் ஜாபு. டெம்ப்ளேட்டே அதுதான். 21 வயசில் நேராக அந்த ஜாபில் ஜாயின் பண்ணுறோம், கை நிறைய சம்பாதிக்கிறோம், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ட்ரெண்டியான ஆள் நம்ம நிலா. சின்ன லேப்டாப் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்லிங் பேக், அதுக்குள்ளே ஒரு லஞ்ச் பேக், ஐடி கார்டு, வேற என்ன, ஒரு குட்டி பவுச், அவசரமான விஷயங்கள், ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள் எல்லாம் அதுக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக. அவ்வளோதான். பஸ் ஏறினதும் அவங்க ஆல்மோஸ்ட் தினமும் சேம் சீட்டு தான். அதே விண்டோ சீட், ரைட் சைடில் 3rd row. அது நம்ம நிலாவோட சீட்டு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டைலிஷ் கண்ணாடி, அதுக்கு ஒரு நோஸ் பென், மூக்குத்தி, அண்ட் நல்லா பழிச்சுன்னு இருக்க மாதிரி லிப்ஸ்டிக். அந்த பஸ்ஸிலே காலையில் எல்லாரும் திரும்பி பார்த்துட்டு போகிற ஒரு ஆளாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளா நிலா. சில நாள் இயர்ஃபோன்ஸ் போட்டிருப்பாங்க, இன்னும் சில நாள் வெளியே ரோட்டை பார்த்துக்கிட்டே ஆஃபீஸ் போவாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் இதே தான் ரொட்டீன். பஸ்ஸு டெப்போலேருந்து கிளம்பிச்சுன்னு வைங்களேன், சிட்டிக்குள்ளே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் கூட்டமாக ஏற ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஃபியூ ஸ்டாப்ஸ் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அந்த அமைதிக்குள்ளே ஒரு நாள் நிலா அவங்க நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரேவதி, அவங்களுக்கு எக்ஸாக்ட் வயசு தெரியலைங்க, ஆனால் நிலாவை விட கொஞ்சம் மெச்சூர்ட் ஃபீல்னு வைங்களேன். அவங்கள பார்க்கல சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. சில நாள் லைட் கலர் குர்த்திஸ், இன்னும் சில நாள் ஃப்ளாரல் டாப்ஸு, ஒரு சிம்பிள் சில்வர் வாட்ச் கையில். அண்ட் முடியை பற்றி சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், நீட்டாக பிரைட் பண்ணி கிளிப் போட்டு அப்படி தான் வருவாங்க. ஒரு ஆஃபீஸ் பேக் எப்பயுமே அதே ஷோல்டரில் பஸ் ஏறும்போது. பட் பஸ் ஏறின உடனே அவங்க ஃபஸ்ட்டு செய்கிற விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஐடி கார்டை கழட்டி பேகுக்குள்ளே போடுறது தான். அதுக்கப்புறம் தன்னோட சீட்டை தேடுறது. நிலா அதெல்லாம் ஸ்லோவாக நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஏன் நோட்டீஸ் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. சில வாரங்கள் அவங்க 2 பேரும் பேசவே இல்லைங்க. ஆனால் சில ஃபேஸஸ் அப்படி இருக்கும்ல, டெய்லி பார்க்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ஃபீல் ஆகாது, அப்படியே பழகுன முகமாக மாற ஆரம்பிச்சிடும்ல. ரேவதி கரெக்டாக பஸ் ஏறும்பொழுது நிலா ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் ஸ்டெப்பை பார்க்குறது. ரேவதி உள்ளே வந்ததும் நிலா சீட்டில் இருக்காங்களான்னு ரேவதி ஒரு செகண்ட் பார்க்குறது. அதுக்கு மேலே அந்த ஆரம்ப நாட்களில் பெருசாக எதுவும் இல்லை. இது டெய்லியாக நடக்க ஆரம்பிக்குது. சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற ஸ்டாப்பில் நம்ம நிலா ஏற ஆரம்பித்தவங்க செகண்ட் ஸ்டாப்பில் போய் ஏறலான்னு யோசிக்கிற பொழுது, அன்றைக்கி தான் அவங்களுக்கு தோணுது, அன்றைக்கி ஈவினிங் வரும்பொழுது. அடுத்த நாள் பார்த்தா பஸ் டெப்போ இருக்குல்ல, அங்கேயே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரேவதி. ஏன்னா ரேவதி எப்பயுமே அந்த பஸ் டெப்போக்கும் அவங்க ஏறுற ஸ்டாப்புக்கும் கொஞ்சம் தூரம் நேர் ரோடு, ஆனாலும் அவ்வளோ தூரம் நடந்து வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் ஸ்டாப் நிற்குதுன்னு சொல்லி ஏறுற ஆள் போல்
பட் இந்த ஒரு குறுகிய நாட்களில் அவங்களுக்குள்ளே நடந்த ஏதோ ஒரு வைப் அப்படி சொல்லலாமா, ஃபஸ்ட்டு ஸ்டாப்லேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் இன்னொரு விஷயத்த சொன்னேன்னா 2 பேரும் போய் இறங்கக்கூடிய ஸ்டாப்பு அந்த பஸ் ரூட்டுக்கே அதுதான் கடைசி ஸ்டாப்பு. கிட்டத்தட்ட பாயிண்ட் டு பாயிண்ட் 2 பேரும் போகிறாங்க. பஸ் டெப்போ 1 ஏறி பஸ் டெப்போ 2 இறங்குறது, நடுவில் இருக்க ஸ்டாப்பெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே போகிறது. ஒரு லாங் ஜேர்னி, தினமும் காலையிலையும் சரி ஈவினிங்கும் சரி. ஒரு கட்டத்துக்கு மேலே ஈவினிங்கும் 2 பேரும் சேம் பஸ்ஸுக்கு ஏற பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இவங்க உட்காந்துருக்கிறது அந்த 6:30 மணிக்கு வர டைம். அது ஒரு 6:45 ஒரு முறை இவங்களை பார்க்குறாங்க. ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, சரி ஒரு 6:45 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாமா ரேவதி வராங்களான்னு அப்படின்னு நிலா பண்ணுறது. ஒரு மாதிரி அலைன் பண்ணிக்கிட்டாங்க 2 பேரும். அந்த 7 மணி பஸ் தான் ஈவினிங் ரிட்டர்ன் எடுக்கும் பொழுது. இவங்க வந்தால் அவங்க வெயிட் பண்ணுவாங்க, அவங்க முன்னாடி வந்தால் இவங்க வெயிட் பண்ணுவாங்க. இது 2 பேரும் பேசிக்காமையே இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் வந்துட்டு இவங்க 2 பேருக்குள்ளே ஆரம்பிக்குதுங்க. இது எங்கே போய் முடியுது, ஏன் இப்படிலாம் தோணுது? சில பேரை பார்க்கல நம்மளுக்கு பேசணும்னு தோணாது, ஆனால் அவங்க கூட இருந்தால் நல்லா இருக்குல்ல, அவ்வளோதான் தோணும். அமைதியாக இருப்போம், 2 மணி நேரம் கூட அமைதியாக உட்கார வைக்கலாம். நம்மளுக்கு ஒன்றும் பேசலைங்க, நம்ம பேசணுமே அந்த எண்ணம் வராது. பட் நிம்மதியாக இருக்க மாதிரி ஒரு உணர்வு வரும்ல, தெரியல. அப்படி எதுவும் பார்த்துட்டாங்களோ 2 பேருக்குள்ளேயும். இத்தனைக்கும் ஃபுல்லாக பஸ்ஸு ரூட்டு சத்தம், எப்படி இப்படி தோணியிருக்கும் தெரியல. வாங்க மீதி கதைக்குள்ளே போகலாம். ஸோ என்ன சொன்னேன், ரேவதி வந்து அவங்க ஸ்டாப்பில் ஏறதை நிப்பாட்டிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாப் பஸ்ஸு காலையில் கிளம்பக்கூடிய ஃபஸ்ட்டு பஸ் அந்த ரூட்டுக்கு அந்த பஸ் ஸ்டேஷன்லேயே போய் ஏற ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி ஒரு நாள் காலையில் ஹெவியாக மழை பெய்யுது, பயங்கர ஹெவியாக மழை பெய்யுது. பஸ்ஸும் லேட்டு. பஸ் ஸ்டாப் முழுக்க ஒரே நெசன்னு ஈரமாக இருக்குது, சேறு சகதியமாக இருக்குது அந்த பஸ் டெப்போக்குள்ளே. ஸோ அந்த நிழல் குடைன்னு சொல்கிறோம்ல, பஸ் ஷெல்டர், அதுக்கு கீழே ரொம்ப நெருக்கமாக எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. நம்ம நிலா கையில் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட கொடை இருக்குல்ல, அம்ப்ரெல்லா, அதை பிடிச்சிக்கிட்டு வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு, ஆனால் அந்த கொடையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. பிகாஸ் பஸ் வந்த உடனே முதல்ல போய் ஏறி தனக்கான ஒரு சீட்டையும் ரேவதிக்கும் சேர்த்து பிடிக்கணும்ல. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ தான் கரெக்டாக பஸ்ஸும் வருது. இந்த பக்கம் தூரத்தில் ரேவதி ஓடி வரதும் தெரியுது. மழையில் நனைஞ்சிக்கிட்டே வராங்க, பயங்கரமாக நனைஞ்சிக்கிட்டு வராங்க. காலங்காத்தால் ஏன் அடுத்த பஸ்ஸில் போகலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணுது. போக மாட்டாங்க, ஏன்னா இது பழகிடுச்சு அவங்களுக்கு. ஒரு கையில் பேகு, இன்னொரு கையில் ஃபோனு, அவங்களோட வாலெட்டுன்னு முடி கொஞ்சம் ஃபேஸில் அப்படியே ஒட்டிக்கிட்டு வேகமாக வந்து அந்த கூட்டத்துக்கு மத்தியில் பஸ்ஸுக்குள்ளே காலை வச்சு ஏறுறாங்க. எல்லாரும் அவசரமாக எழும்பொழுது அந்த கூட்டத்துக்குள்ளே ரேவதிக்கு சீட்டு கிடைக்கல. திரும்பி பார்த்தா நிலா சீட்டு பிடிச்சி வச்சுருக்குறாங்க. ஏன்னா ரேவதி ஏறின உடனே ரஷ்ஷில் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்க ஒரு சீட்டை தேடி போகிறாங்க. அந்த சீட்டு அங்கே இல்லை, ஆள் விறுவிறுன்னு ஃபுல்லாகிடுது. அங்கே நிலா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதுவே பிளாங்க் ஆயிடுச்சுன்னா பஸ்ஸு போயிடும்ல, அதுதானே ஃபஸ்ட்டு மனசில் தோணும். அதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டாக திரும்புகிறாங்க. நிலா சீட்டில் உட்காந்துட்டு இப்படி கை தூக்கி காட்டிகிட்டு சீட்டை அப்படி டேப் பண்ணுறாங்க கீழே. உடனே போயிடுறாங்க. ரேவதி சிரிச்சுட்டு வேகமாக நிலா பக்கத்தில் போயிட்டு உட்காடுறாங்க. ஒரு சிரிப்பு. முதல்ல 2 பேரும் பக்கத்தில் பார்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் இருந்து ரோடை பார்த்து நிலா சிரிச்சுக்கிட்டு பயணம் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பயங்கரமாக நனைஞ்சிக்கிட்டே வந்த ரேவதி அவங்களோட ஹேண்ட் கர்ச்சீஃப் வச்சு எல்லாம் தொடச்சிட்டு தன்னோட ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிலாவுக்கு ஒரு சந்தோஷம். கடைசியாக அவங்க இறங்க வேண்டிய ஸ்டாப் வருது. எந்திரிக்கும் பொழுது ரேவதி தேங்க்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. நிலா ஸ்மைல் பண்ணிவிட்டு அதுக்கு எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணல, அவ்வளோதாங்க. ஆனால் அந்த நாள் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறாங்க. நிலாக்கு இன்னமும் ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆஃபீஸில் அவ்வளோ சேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஈவினிங் அவங்க வர்றதுக்கு அந்த 7 மணிக்கு வெயிட் பண்ணுறாங்க. 7 மணிக்கு அங்கே போனால் ரேவதி வாஸ் வெயிட்டிங். ஸோ இவங்களும் ஒன்றா அந்த 7 மணி பஸ்ஸை ஏறி திருப்பி வீட்டுக்கு போகிறாங்க.
பட் ஏதோ ஒரு மாற்றம் வந்துட்டு நிலாக்குள்ளே நடக்க ஆரம்பிக்குது. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது நல்லா இருக்குது, அவ்வளோதான். பெருசாக பேசிக்கல, ஆனால் என்னமோ இருக்குது, இது நல்லா போகுது அப்படிங்கிற உணர்வு மட்டும் இவங்க 2 பேருக்குள்ளே அது அழகாக கேரி ஆகிக்கிட்டு இருக்குது. நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சுங்க. சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேற ஆரம்பிச்சிச்சு. உதாரணத்துக்கு பஸ் நிலா ஏறுறாங்கல்ல ஒவ்வொரு நாளும், அந்த பஸ்ஸில் மூவ் ஆகிற வரைக்கும் ரேவதி வரலைன்னா நிலா இறங்கிடுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் அன்றைக்கி நடக்குது. நிலா பஸ்ஸில் ஏறிடுறாங்க. ரேவதி வருவாங்களான்னு விண்டோ வழியாக பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க, வரல. ஸோ இறங்கலாம் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கும் பொழுது வேகமாக வந்து ரேவதி ஏறணுன்னு சிரிச்சிட்டு தன்னோட சீட்டில் போய் நிலா உட்கார, ரேவதியும் நிலாவை பார்த்துட்டு அவங்களோட சேர்ந்து அங்கே பக்கத்தில் உட்கார ஆரம்பிக்கிறாங்க. சில நாட்கள் நின்றுக்கிறாங்க பக்கத்துலேயே. சில நாட்கள் அந்த கிளாஸில் இருக்க ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, பஸ்ஸில் இருக்கக்கூடிய கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ், அதில் ஐ கான்டாக்ட் நடக்குது. ரேவதி வந்து அவங்களுக்கே தெரியாமல் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க நிலாவை. ஏன்னா ரேவதி லைஃப் வேறு மாதிரி, ஒர்க்கிங் உமன் தான். பட் வீட்டில் ஏதோ ஒன்று எப்பயுமே அவங்கள ஒரு சுமையாகவே, எதை பார்த்தாலுமே அந்த வீட்டு சுமை வந்து அவங்க மனசில் இருக்கிறது ஈஸியாக நம்மளால் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்க முடியும். அவங்க நடந்துக்கக்கூடிய விதமாக இல்லை அவங்களோட அப்பியரன்ஸாக தெரியல, ஆனால் அந்த ஃபீலிங் வந்து அவங்கள பார்த்தாலே தெரியும் அவங்க பயங்கர பொறுப்போடு இருக்கிற ஆள் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் கண்ணாடி வழியாக நிலாவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த விண்டோவில் இருக்கக்கூடிய கண்ணாடி ரிஃப்ளெக்ஷனில் அதை நிலாவும் சைலண்ட்டாக கவனிக்கிறாங்க. பட் பார்த்த மாதிரி காட்டிக்காமல் கேஷுவலாக விட்டுறாங்க. போக போக இது அப்சஷனுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இவங்களன்னா அவங்க போக மாட்டாங்க, அவங்களன்னா இவங்க போக மாட்டாங்க, அந்த மாதிரி தான் நடக்க ஆரம்பிக்குது. நாளோட ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ஏறி போய் உட்காந்துட்டு வெயிட் பண்ணுறது, ரேவதி வரலைன்னா பஸ்ஸை விட்டு இறங்கிடுறது, அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறது. அந்த பஸ்ஸில் எப்படி ரேவதி வந்துடுவாங்க, ஸோ அதில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போகிறது. இப்படி நாளொரு வண்ணம் பொழுது மேனியாக போயிட்டுருக்கும்பொழுது ஈவினிங் சம்மர் ரஷ்ஷில் 7 மணிக்கு பஸ் ஸ்டாண்டை வந்து ரீச் பண்ணுறாங்க ரேவதி ஹரிபரியா. ஃபோன் பேசிக்கிட்டே தான் வர்றாங்க. நிலாவை பார்த்த உடனே ஐ கான்டாக்ட் மட்டும் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு வேகமாக பஸ்ஸுக்குள்ளே ஏற போகிறாங்க. ஸோ நிலாவும் அவங்கள ஃபாலோ பண்ணி அந்த பஸ்ஸில் ஏறி உட்கார பார்க்குறாங்க. போனால் இந்த முறை ரேவதி விண்டோ சீட் எடுத்துக்கிறாங்க. அவங்க பக்கத்துலேயே நிலாவும் போய் உட்காந்துடுறாங்க. பட் ரேவதி ஃபோனை வைக்கிற மாதிரியே தெரியலைங்க. ரொம்ப சிரித்து பேசிக்கிட்டே வராங்க. அவங்க வாய்ஸே அன்றைக்கி தான் ப்ராப்பராக நிலா கேட்குறாங்க. பட் நிலாவுக்கே தெரியாமல் ஒரு 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 பொறாமையா, ஒரு கோவமா, ஏதோ ஒரு மாதிரி ஒரு உணர்வு, ஒரு ஃபீலிங் நம்ம நிலாவுக்கு மனசுக்குள்ளே இருக்குது. கோவம் வருது, ஆனால் வரல. என்ன இவன் இப்படி சிரித்து சிரித்து யார்கிட்டயோ பேசியிருக்கிறா, என்ன பேசிகிட்டு இருக்கிறா, ஒருவேளை யாரும் இருக்காங்களோ ரேவதி வாழ்க்கையில், தெரியல. ஆனால் கோவம் மட்டும் வருது நம்ம நிலாக்கு. இந்த கோவத்தை எப்படி வெளிக்காட்டுறது? நம்ம தான் பேசிக்கிட்டே இல்லையே. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, நிலா காலையில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி ரேவதி வந்து ஏறினோடனே உட்கார வர்றாங்க. நிலா உட்காந்துருக்க சீட்டில் டக்குன்னு நிலா எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு இந்த பக்கம் போயிட்டு கம்பியை பிடிச்சிட்டு நின்றுடுறாங்க. ரேவதி உட்காந்துட்டு நிமிர்ந்து இப்படி நிலாவை பார்க்குறாங்க. கண்டுக்கவே இல்லை. நம்ம கண்ணாடி போட்ட நிலா ரோட்டை பார்த்துட்டு கம்பியை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. பஸ்ஸில் வந்துட்டு சீட் அவ்வளோ எம்டியாக இருக்குது. ரேவதிக்கு ஒன்றும் புரியல எதனால அப்படின்னு. பட் ஏதோ ஒரு வகையில் வந்து தனக்கு பிடிக்கல, ஏதோ ஒன்று டிசப்பாயிண்டிங், ஒரு டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு, எனக்கு கோவம் வந்துச்சு, நான் அதை வெளிக்காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி நிலாவுக்கு ஒரு திருப்தி அதை காட்டினதில்ல. பட் அன்றைக்கி ஈவினிங்கே எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. 2 பேரும் ஒன்றா தான் ஒரே சீட்டில் தான் ரிட்டர்ன் வராங்க வீட்டுக்கு. டிராஃபிக்கு அன்றைக்கி சரியான டிராஃபிக்கு. ஸோ ஈவினிங் வீட்டுக்கு போகிறதுக்கே 2 மணி நேரம் ஆயிடுது. அந்தளவுக்கு ஒரு பெரிய டிராஃபிக்கு. சீஃப் மினிஸ்டர் போகிறாங்க, ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது, ஸோ அதுக்கு ட்ரையல்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்லி அந்த மெயின் ரூட் ஃபுல்லாக பிளாக்கு. அதுக்கான டிராஃபிக்கெல்லாம் இவங்க பஸ் ரூட்டு போகிற ரூட்டில் போட்டு அடைச்சி வச்சுருக்கானுங்க. ஸோ 2 மணி நேரம், நார்மலாக அவ்வளோ நேரம் ஆகவே ஆகாது. 2 மணி நேரம் ஒன்றா உட்காந்துருக்குறாங்க. அப்போயும் ஒரு வார்த்தையும் பேசலை. ரேவதி ஃபோனை பார்த்துட்டே வராங்க. நிலா வந்துட்டு கண்ணாடியை பார்க்குறாங்க, இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பாட்டு கேட்டுக்கிட்டே ரேடியோ கேட்டுக்கிட்டே வர்றாங்க. அவ்வளோதான். ஆனால் இவ்வளோ நாள் பேசாமல் இருக்க முடியுமா? எனக்கு புரியல. ஆனால் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசாமே இவ்வளோ நாள் பயணம் பண்ணுறாங்க. அதிகபட்சம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டாங்க.
ஐ மீன் ரேவதி சொல்லியிருக்காங்க ஒரு சில முறை சீட்டு பிடிச்சி வச்சதுக்காக. அதுக்கு மேலே ஒரு வார்த்தை நிலா பேர் கூட தெரியாது நம்ம ரேவதிக்கு, நம்ம ரேவதியோட பேர் நிலாவுக்கும் தெரியாது. இது என்னங்க இது? நீங்கள் சொல்லுங்கள், நான் இப்போ பாஸ் போடுறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது எத்தனாவது நிமிஷத்தில் வீடியோவில் வருதுன்னு தெரில. இந்த மாதிரி ஃபீலிங்ஸு, இதுக்கு என்ன நம்ம பேர் வைக்கிறது எனக்கு புரியல. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் பேச ஆரம்பிச்சிருக்கணும்ல. பொதுவாக ஒரு இடத்துக்கு போகிறோம், ஃபெமிலியரான ஃபேஸ் ஆகுதுன்னா ஹாய்ங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்த ஏரியாங்க, இல்லை உங்கள் ஆஃபீஸ் பேர் என்ன, உங்கள் பேர் என்ன, ஏதோ ஒன்று பேச ஆரம்பிச்சிருவோம்ல. இவங்க 2 பேரும் பல மாதங்களாகியும் பேசிக்கவே இல்லை. அது எப்படி அது நடத்தி காட்ட முடியும்? ஆனால் அது நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க 2 பேருக்குள்ளே. அதுதான் இந்த கதையோட சுவாரஸ்யமான ஒரு பாயிண்ட்டே நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ், இது காதலாக இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா இப்போ நான் அடுத்த சொல்ல போகிற விஷயம் அதை கிட்டத்தட்ட உறுதி தாங்க படுத்தும். என்னாச்சு? எஸ், வழக்கம் போல் இவங்க போகக்கூடிய பஸ்ஸஸ் லேட் ஆச்சுன்னா அடுத்த பஸ்ஸில் ஏறி வெயிட் பண்ணுறதும் அந்த பஸ்ஸில் ரேவதி வர்றதுங்கிறது தான் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டே என்ன நடக்குதுன்னா, அப்படி ஒரு நாளில் அது முதல் நாளாக கணக்கு வச்சுக்கோங்க, ஓகேவா? அந்த நாள் ரேவதி வரல. ஃபஸ்ட்டு பஸ் விட்டுறாங்க, செகண்ட் பஸ்ஸில் ஏறி உட்காடுறாங்க. நிலா வந்துடுவாங்கன்னா செகண்ட் பஸ்ஸும் கிளம்பிடுச்சு. அதுக்கு மேலே பஸ்ஸை விட்டு உட்காந்தா டிராஃபிக் ஏறிடும், அதுக்கப்புறம் ஹாஃப் டே ஆஃபீஸில் லீவ் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சரி ஏதோ லீவ் போடல ரேவதி பரவாயில்ல அப்படின்னு விட்டுறாங்க. அடுத்த நாள் மீண்டும் ரேவதி வரலை. ஃபஸ்ட்டு பஸ் மூவ் ஆகுது. ஸோ உட்காந்துருந்து விண்டோ சீட்டில் உட்காந்துருந்த நிலா இறங்கி அடுத்த பஸ் வந்துருச்சு. ஸோ அதில் ஏறி உட்காடுறாங்க. அந்த பஸ்ஸும் நகருது. அந்த பஸ்லேயும் ஏறுறதுக்கு நம்ம ரேவதி வரவே இல்லைங்க. இது தொடர்ந்து 3வது நாள் நடக்குது. அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நிலா சரியான கூட்டம், பஸ்ஸு செம ரஷ்ஷு, எல்லா சீட்ஸுமே ஃபுல்டு. நிலா பக்கத்தில் இருக்க சீட்டு மட்டும் பேக்கை போட்டு நிலா உட்காந்துருக்குறாங்க. ஒரு பாட்டி ஏம்மா பேக் இடுமா, நான் உட்காரணும் அப்படிங்கிறாங்க. இல்லை ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு அவங்களே அவங்க மனசறியாமல் ஸ்ட்ரைட்டாக உடனே பட்டுன்னு பதில் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வியாடான விஷயம் என்னென்னா, அந்த ஒருத்தவங்க வர்றாங்களானே தெரியல. ஆனால் அவங்க வருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவங்க இடம் பிடிச்சி வைக்கிறாங்க. பஸ்ஸும் கிளம்பிடுது. அதுக்கப்புறம் அந்த பாட்டி ஏப்பா யாருமே வரல, எடு நான் உட்காறேன் அப்படின்னு அந்த வயசானம்மா உட்காந்துடுறாங்க. இதை கிட்டத்தட்ட டெய்லி நோட்டீஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லோரும் இந்த கால நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 60-70% போகக்கூடிய மக்கள் அந்த காலை பயணம் அந்த பஸ்ஸில் போகிறவங்கலாம் ஃபெமிலியராக இருக்கும் ஃபேஸஸ். வழக்கம் போல் இந்த மார்க்கெட்டுக்கு போகிறவங்க, ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இருப்பாங்கள்ல. ஸோ பூக்காரம்மா அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இவங்க. அந்த அம்மா 4வது நாள் 2வது பஸ் வந்தோடனே ஏறி போய் உட்காந்துடுறாங்க. நம்ம நிலா 4வது நாள் பஸ்ஸுக்குள்ளே ஏறவே இல்லை. ஃபஸ்ட்டு பஸ்ஸை சுத்தமாக ஏறலை. ஏன்னா அவங்களுக்கு 3 நாளே வரலன்னொன்னே ஏதோ சரியில்லைங்கிறது மட்டும் அவங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ 2வது பஸ்ஸுக்கு தான் டேரெக்டாகவே வெயிட் பண்ணுறாங்க. அதாவது அந்த பஸ்ஸோட ஏறக்கூடிய அந்த படி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. பஸ்ஸு எடுக்க போகிறாங்க. ஆனால் நிலா ஏறவே இல்லை. சைடில் வேகமாக அடிச்சுக்கிட்டுலாம் சின்ன பசங்களாம் ஏறுறானுங்க, ஸ்கூல் பசங்களாம். அப்போ அந்த பாட்டி உள்ளே உட்காந்துட்டு என்னம்மா இன்றைக்கி வரலையா, பஸ்ஸு கிளம்புது உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நிலா சிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, சிரிச்சுக்கிட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. பட் அவங்களால முடியல. 2வது பஸ்ஸையும் விட்டுட்டு நிலா அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக பஸ் ஸ்டேஷனோட சைடு ரோடுக்குள்ளே நடந்து போகிறாங்க. ஏன்னா அடுத்த மூவ் அதுதான் அவங்களுக்கு தோணுது. பிகாஸ் அந்த ரோடு வழியாக தான் ரேவதி தினமும் பஸ் ஏறதுக்கு நடந்து வர்றதை நிலா பார்த்துருக்காங்க. அனுமானமாக அவங்களுக்கு தெரியும், அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் பில்டிங் அந்த கேட்டை திறந்து தான் ரேவதி வெளியே வருவாங்க. அப்படி தான் பார்த்துருக்காங்க. ஸோ தயக்கத்தோட அந்த தெரு அதை நோக்கி நடக்கிறாங்க. தெருக்குள்ளேயும் போயிடுறாங்க. கால நேரம்னா என்ன இருக்கும், ரோட்டில் ஸ்கூட்டர், சாப்பாடு இருந்தால் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட ஒய்ஃப் சொல்கிறது, ஸ்கூல் பசங்கள்லாம் கிளம்புறது, இந்த மாதிரி ஒரு சவுண்டாக ஒரு ப்ரெஷர் குக்கர் விசில் சத்தம், பக்கத்து வீட்டில் டிவி ஓடுற சவுண்டு. ஸோ இப்படி தான் அந்த தெரு இருக்குது. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த சவுண்டெல்லாம் தாண்டி நம்ம நிலா அந்த மஞ்சள் பில்டிங்கை
போய் ரீச் பண்ணிடுறாங்க. கேட்டு முன்னாடியும் போயிட்டு நின்றுடுறாங்க. அதுக்கப்புறம் மேலே நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஒரு 10 செகண்ட் யோசிக்கிறாங்க. பெல் ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு கையை தூக்குறாங்க. ஆனால் பெல்லையும் அடிக்கலை. கையை கீழே இறக்கிடுறாங்க. ஓரமாக அந்த கேட்டு பக்கத்துலேயே 2 நிமிஷம் அமைதியாக நிற்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம எங்கே நிற்கிறோம், இது என்ன நிலமை, என்னது சுத்தமாக அவங்களுக்கு புரியல. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் வந்து அந்த வாசலில் பெல் அடிக்கிறதுக்காக நிற்கிற இந்த நிலா ஏன் பெல்லை ப்ரெஸ் பண்ணல எனக்கு தோணுச்சுங்க. ஆனால் இதை யோசிச்சு பாருங்களேன். நிலாவுக்கு ரேவதி யார்? ஃப்ரெண்டா இல்லை கொலீகா? அவங்க பேர் கூட தெரியாது இவங்களுக்கு. இந்த இந்த ஃபீலிங் நம்மக்கிட்ட, இந்த ஃபீலிங்க்கு நம்மக்கிட்ட சரியான வார்த்தை இருக்கா? இந்த ஃபீலிங் என்ன மாதிரி ஃபீலிங் நிலாவுக்கு முதல்ல புரிஞ்சிச்சா? இல்லை அவங்க இன்னும் அதை யோசிச்சுட்டு பெல் அடிக்காமல் அங்கே நின்ட்டாங்களா? அதனால தான் அப்படி என்ன தான் இந்த நிலா ஃபீல் பண்ணாங்க நம்ம ரேவதி கிட்ட? காதலோ? அவ்வளோ நாள் பேசாமல் இருந்து எப்படி காதல் வரும்? வருமா என்ன? சில ஃபீலிங்ஸ்க்கு வார்த்தை இருக்காது. அதே போல் சில மனுஷங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் சரியான டெஃபினேஷனும் இருக்காது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மீண்டும் சந்திப்போம்.